விவாகத்திற்கு முன்புள்ள அனுபமாவை ஓர்த்தெடுக்க முயற்சிக்கும்போது சிறகுகளுடைய ஒரு சித்திரசலபத்தை தான் மனதில் வருகிறது. கல்லூரி கேம்பஸிலே ஆல்மரச்சுவட்டிலும் லைப்ரரியிலே புத்தகங்களுக்கிடையிலும் கூட்டுக்களின் தமாஷக்களுக்கிடையிலும் பறந்து நடந்த ஒரு பெண்குட்டி. டிகிரிக்கு மலையாள சாகித்யம் ஐச்சிகமாய் எடுத்தது வெறுமொரு கோர்ஸ் பூர்த்தியாக்கானாயிருந்தில்ல. அக்ஷரங்களையும் கதைகளையும் அவள் அத்திரையேரே சிநேகித்திருந்து எம்ஏக்கு சேர்ந்து பின்னிட்டு ஒரு கல்லூரி அத்தியாபிகையாவக என்னதாயிருந்து அவளுடைய சொப்னம். படனத்தினொப்பம் டவுனிலே சிறியொரு புக் ஸ்டாலில் அவள் பார்ட் டைம் ஆகி ஜோலி செய்திருந்து அவிடே வரும் புதிய புத்தகங்களின் கந்தம் சுவாசிக்கானும் புத்தகங்கள் தேடி வரும் அபரிசிதருமாயி சாகித்யம் சம்சாரிக்கானும் அவளுக்கிஷ்டமாயிருந்து சிறிய வருமானம் கொண்டு அவள் கூட்டுக்காரிகளுக்கு சர்ப்ரைஸ் ட்ரீட்டுகள் நல்கி தனிக்கிஷ்டப்பட்ட எழுத்துக்காரர்களின் புத்தகங்கள் வாங்கி ஸ்வந்தம் காலில் நிற்குந்தின் சிறிய சந்தோஷங்கள் அறிந்து அவளுடைய லோகம் சிறிதாயிருந்து பக்ஷே சந்தோஷம் நிறைஞ்சதாயிருந்து அச்சனும் அம்மையும் அவளுடைய ஸ்வப்னங்களுக்கு தடசம் நின்றிருந்தில்ல. படிச்சு நல்லொரு நிலையில் எத்தனம் மோளே என்று அச்சன் எப்போழும் பறையுமாயிருந்து கூட்டுக்காரில் ஏற்றவும் அடுப்பம் லக்ஷ்மியோடாயிருந்து அனுபமாவின் எல்லா ரகசியங்களுடையும் சூக்ஷிப்புகாரி. அவருடைய சௌஹ்ருதம் கல்லூரியில் எல்லாவர்க்கும் அசூயையாயிருந்து சுருக்கத்தில் அனுபமாவின் ஜீவிதம் பிரதீட்சைகள் நிறைஞ்ச ஒரு புலர்காலம் போலேயாயிருந்து ஆகாசத்தில் இருள் வீழான் தொடங்குந்தது அவள் அறிந்திருந்தில்ல. ராஜீவினை அவள் ஆத்தியமாய் காணுந்தது ஒரு பந்துவின் விவாகத்தில் வச்சு. திரைக்கினிடையிலும் ஆளுகளின் ஸ்ரத்த பிடிச்சு பரட்டும் ஒரு பிரபாவம் அயாளுக்குண்டாயிருந்து உயர்ந்த ஜோலி ஆகர்ஷகமாய பெருமாற்றம் சம்சாரத்தில் ஆத்ம விச்வாசம் அயாள் அவளை ஸ்ரத்திக்கிந்துண்டென்று மனசிலாயப்போல் அனுபமாவின் ஹிருதயம் பெரும்பர கொட்டி அயாள் அவளோட் சம்சாரிக்கான் ஒரவசரம் கண்டெத்தி. சாகித்யம் படிக்கும் குட்டியானல்லே காணும்போழ்த்தனே ஒரு டீச்சர் லுக்குண்டு. ஆத்தியத்தே சம்பாஷணத்தில் தன்னே அவன் அவளை புகழ்தல் கொண்டு மூடி அவளுடைய ஸ்வப்னங்களைக் குறிச்சு சோதிச்சறிந்து எம்ஏ கழிஞ்சு டீச்சர் ஆவணம் என்ற அனாகிரகம் அவள் பறஞ்சப்போல் அவன் அற்புதத்தோடே அவளை நோக்கி தீர்ச்சையாயும் அணுவின போலொராள் குட்டிகளை படிப்பிக்கணும். நீங்களுடைய கிளாஸிலிரிக்கான் குட்டிகளுக்கு என்ன பாக்கியமாயிருக்கும். அன்னு முதல் அவருடைய சம்சாரம் ஃபோன் விழிகளிலேக்கு வளர்ந்து ராஜீவ் ஒரு மாந்திரிகனைப் போலையாயிருந்து அனுபமாவின் இஷ்டங்களைக் குறிச்சும் ஸ்வப்னங்களைக் குறிச்சும் அவன் வாசாலனாயி அவளுடைய சிறிய நேட்டங்களைப் போலும் பர்வதீகரிச்சு அபிநந்திச்சு அவளுக்கு வேண்ட எத்திர வேணுமெங்கிலும் காத்திரிக்காமென்றும் அவளுடைய படித்தம் பூர்த்தியாக்குந்தின் தானொரு தடசமாகில்லென்றும் அவன் உரப்பு நல்கி அனுபமாவின் லோகம் அவனிலேக்கு சுருங்குகையாயிருந்து ஸ்நேகவும் பரிகணனையும் கொண்டு அவன் தீர்த்த வலைக்குள்ளிலான் தானென்று அவள் திரிச்சறிந்தில்ல. பிரணயத்தின் மதுரம் நுணஞ்சிறக்குந்தினிடையில் சிலப்போழக்கே ராஜீவின் சுபாவத்தில் போருத்தக்கேடுகள் அவளை அலோசரப்படுத்தி ஒரிக்கல் கல்லூரிலே ஒரு பரிபாடியின் பாகமாயி அவள் பழைய சகபாதியாய வினோதினோட் சம்சாரிச்சு நிற்கின்றது ராஜீவ் தூரே நின்னு கண்டு அன்னொரு ராத்திரி ஃபோன் விழிச்சப்போல் அவனின் சப்தத்தின் கனம் வச்சிருந்து ஆராயிருந்து என்னதாயிருந்து அത്ര വലിய காரியமாயிட்டு சம்சாரிக்கான். அவனின் சோத்தியத்தில் அதிகாரத்வனி அவளை சிறிதாயி பயப்படுத்தி அது வினோத் என் பழைய கிளாஸ்மேடான். புரோகிராமின் காரியம் சம்சாரிச்சதா அவள் நிஷ்கலங்கமாய் மறுபடி பறஞ்ச. എനിക്കിഷ്ടമില്ല நீ அந்நிய ஆணுங்களோட் அங்கனை எடுத்து சம்சாரிக்கின்றது. நின்னை ஆரெங்கிலும் முதலெடுத்தாலோ என்று பேடிச்சிட்டா அவன் ஸ்நேகத்தின் முகம்மூடி அணிஞ்சிக்கொண்டு பறஞ்ச. அவனின் கருதல் அவளை நிசப்தையாக்கி அத்தவனின் ஸ்நேக கூடுதல் கொண்டானென்று அவள் ஸ்வயம் விச்வசிப்பிச்சு. மற்றொரு திவசம் அவள் கூட்டுக்காரிகளோடொப்பம் ஒரு சினிமைக்கு போகான் தயாரெடுக்கும்போல் அவன் விழிச்சு என் அணு என்னதினா கூட்டுக்காருடைய கூடே கரங்கி நடக்கின்றது. நினக்கு ஞானில்லே நமக்கு ஒருமிச்சு போகாம். அவனின் வாக்குகளில் அவளுக்கு ந புள்ளி லேல லோகம் அவன் மாத்திரமானென்றொரு துவனியுண்டாயிருந்து பதியே பதியே அவளறியாதே அவன் அவளுடைய சௌஹ்ருத வலயங்களுக்கு சுற்றும் ஒரு மதில் பணியுகையாயிருந்து வீட்டுக்காருடைய சம்மதத்தோடே அவருடைய விவாகம் ஆகோஷமாயி நடந்து ஆத்தியத்தே குறைச்சு மாசங்கள் ஒரு சொப்னம் போலையாயிருந்து அவன் அவளை ராஜ்ஞியைப் போலையான் நோக்கியது. என்னால் பதியே பதியே சூக்ஷ்மமாய மாற்றங்கள் கண்டு தொடங்கி அனு ஈசாரி நினக்கு அத்திர சேர்ந்தில்ல. குறைச்சு கூடி நிறமுள்ளது உடுக்காமாயிருந்து ஒரு திவசம் புறத்து போகான் நேரம் அவன் பறஞ்ச. அதொரு அபிப்பிராயம் மாத்திரமாயிருந்தில்ல ஒரு திருத்தலாயிருந்து நீ உண்டாக்கும் சாயைக்கு பண்டத்தே ருசியில்ல மற்றொரிக்கல் அவன் பறஞ்ச. ஓரோ குற்றப்படுத்தல்களும் தமாஷையுடைய ரூபத்தில் ஆயிருந்து அவதரிப்பிச்சது. ஒரு திவசம் ராத்திரி அவன் வளரே காரியமாயி சம்சாரிச்சு அனு நீ என்னதினா புக் ஸ்டாலில் போய் கஷ்டப்படுந்தது. நினக்கு என் வேணுமெங்கிலும் வாங்கித்தரான் ஞானில்லே. என் பாரியா வெறும் சம்பளத்துக்கு ஜோலி செய்யுந்தது எனக்கு ஒரு குறைச்சிலான். நீ ஜோலி அங்கு நிறுத்து.
அவளுடைய நெஞ்சில் ஒரு கல்லு வீணது போலே தோன்றி, ராஜீவ், എനിക്കിഷ്ടമുള്ള ജോലിയാൻ. പ്ലീസ് മോളെ, എനിക്ക് വേണ്ടിയെങ്കിലും നീ വീട്ടിലിരുന്ന് റാണിയായിട്ട് വാണാൽ മതി. അവനിൻ സ്നേഹപൂർണമായ നിർബന്ധത്തിൻ മുന്നിൽ അവൾക്ക് എതിർക്കാൻ കഴിയുന്നില്ല. ഭർത്താവിൻ സന്തോഷത്തിനു വേണ്ടി അവൾ ആ ജോലി ഉപേക്ഷിച്ച്. അതൊരു തുടക്കം മാത്രമായിരുന്നു. അവളുடைய സ്വപ്നങ്ങളുടെ സിറകുകൾ ഓരോന്നായി അവൻ അറിയാൻ തുടങ്ങുകയായിരുന്നു. അവൾ ജോലി ഉപേക്ഷിച്ച് വീട്ടിലിരിക്കാൻ തുടങ്ങിയതോടെ രാജീവിൻ സ്വഭാവം കൂടുതൽ മാറി. ഒരു ഞായറാഴ്ച അവൻ പ്രതീക്ഷിച്ച സമയത്തിൽ ഭക്ഷണം തയ്യാറാവാത്തിൻ അവൻ പൊട്ടിത്തെറിച്ച്, നിനക്ക് ദിവസം മുഴുവൻ ഇവിടെ വെറുതെ ഇരുന്നിട്ട് ഇതാണോ പണി? സമയത്തുക്ക് ഒരു നേരത്തെ ഭക്ഷണം വെച്ചുണ്ടാക്കാൻ അറിയില്ലേ നിനക്ക്? അവനിൻ അപ്രതീക്ഷിതമായ പാവമാറ്റത്തിൽ അവൾ സ്തബ്ധയായിപ്പോയി. ഞാൻ അമ്മയെ ഫോൺ ചെയ്യുകയായിരുന്നു. അതുകൊണ്ട് അമ്മയും മോളും കൂടി ചൊല്ലിയിരുന്നാൽ മതിയോ? ഇവിടെ വിസന്നിരിക്കും മനുഷ്യനെ കാണണ്ടേ? അവൻ അലറി. വാക്കുകൾക്ക് കടാരയുടെ മൂർച്ചയുണ്ടായിരുന്നു. അവൾ മറുപടി പറയാൻ തുടങ്ങിയതും അവൻ അവളുടെ നേരെ പാഞ്ഞെടുത്ത്, അടങ്ങിയിരിക്ക് നീ എന്ന് ലറിക്കൊണ്ട് അവൻ അവളെ സുമരിലേക്ക് തള്ളി. അവളുടെ തല സുമരിലിടിച്ച് വേദനിച്ചതിനേക്കാൾ അവളുടെ ഹൃദയം നുറുങ്ങിപ്പോയിരുന്നു. തൻ പ്രിയപ്പെട്ടവൻ തന്നെ സ്നേഹം കൊണ്ട് ബോധിഞ്ഞ മനുഷ്യൻ ഇങ്ങനെയൊരു മൃഗമായി മാറുന്നത് അവൾക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. അവൾ നിലത്തിരുന്ന് കരയുമ്പോൾ കുറച്ചു കഴിഞ്ഞ് അവൻ അവളുടെ അരികിൽ വന്നിരുന്ന്. അവനിൻ കണ്ണുകൾ നിറഞ്ഞിരുന്ന്, സോറി മോളെ, സോറി. ഓഫീസിലെ ടെൻഷൻ കാരണം ഞാൻ എന്നോട് ക്ഷമിക്ക്. ഞാൻ നിന്നെ ഒരുപാട് സ്നേഹിക്കുന്നത്, അതുകൊണ്ടാ. അവൻ അവളുടെ കൈകളിൽ പിടിച്ചു കരഞ്ഞ്. ആ കണ്ണുനീരിൽ, ആ ക്ഷമാപണത്തിൽ അവൾ വീണ്ടും മയങ്ങി. അതൊരു ഒറ്റപ്പെട്ട സംഭവമാണെന്ന് വിശ്വസിക്കാൻ ശ്രമിച്ച്. എന്നാൽ ആ സ്വർണ്ണക്കൂടിൻ വാതിലുകൾ അടയുകയാണെന്നും അതിനുള്ളിലെ ഇരുട്ട് കനക്കുകയാണെന്നും അവൾ അറിഞ്ഞില്ല. പീഡനത്തിനെയും പ്രതീക്ഷയുടെയും ഒരു നീണ്ട അധ്യായത്തുക്ക് അവിടെ തുടക്കം കുറിക്കുകയായിരുന്നു. ആദ്യത്തെ അടിക്ക് ശേഷമുള്ള രാജീവിൻ കണ്ണുനീരും ക്ഷമാപണവും ആത്മാർത്ഥതയുള്ളതാണെന്ന് അനുപമ വിശ്വസിച്ച്. എന്നാൽ ശാരീരികമായ മുറിവുകളേക്കാൾ ആഴത്തിൽ വേരിറങ്ങും മാനസിക പീഡനത്തിൻ ഒരു പുതിയ അധ്യായം തുടങ്ങുകയായിരുന്നു. രാജീവ് അവളെ അടിക്കുന്നത് നിർത്തി, പക്ഷേ അതിനേക്കാൾ ഭീകരമായ ആയുധങ്ങൾ അവൻ പ്രയോഗിച്ചു തുടങ്ങി. ഒരു രാത്രി മുൻപ് നടന്ന വഴക്കിനെക്കുറിച്ച് അവൾ വേദനയോടെ സംസാരിക്കാൻ ശ്രമിച്ച്. രാജീവ്, അന്ന് എന്നെ തള്ളിയത്. വാസകം പൂർത്തിയാക്കുന്നതിന് മുൻപ് അവൻ ശാന്തമായി അവളെ നോക്കി. തള്ളിയെன்றോ? ഞാൻ നിന്നെ എപ്പോൾ തള്ളി? നിനക്ക് വട്ടാനോ അനു? ഞാൻ നിന്നെ സ്നേഹത്തോടെ പിടിച്ചുമാറ്റുകയാണുണ്ടായത്. നിന്നുடைய ഓർമ്മയ്ക്ക് എന്നോ പ്രശ്നമുണ്ട്. അവനിൻ മുഖത്തിൽ പാവവ്യത്യാസമൊന്നുമില്ലായിരുന്നു. അവൾ ഞെട്ടിപ്പോയി. അല്ല രാജീവ്, എൻ തല സുമരിലിടിച്ച് എനിക്ക് നന്നായി ഓർമ്മയുണ്ട്. അവൻ സഹതാപത്തോടെ സിരിച്ച്, എൻ പൊന്നെ, നീ വെറുതെ ഓരോന്ന് പാവനയിൽ കാണുന്നതാൻ. ഓഫീസിലെ സ്ട്രെസ് കാരണം ചിലപ്പോൾ എനിക്ക് ദേഷ്യം വരാറുണ്ട്, സമ്മതിച്ച്. പക്ഷേ ഞാൻ നിന്നെ ഉപദ്രവിച്ചിട്ടില്ല. നീ ആവശ്യമില്ലാത്ത ഓരോന്ന് ആലോചിച്ചു കൂട്ടി സ്വയം വിഷമിക്കുകയാണ്. ഇത്തരം സംഭാഷണങ്ങൾ ആവർത്തിക്കാൻ തുടങ്ങി. അവൻ പറഞ്ഞ മോശം വാക്കുകളെക്കുറിച്ച് ചോദിക്കുമ്പോൾ, ഞാൻ അങ്ങനെയൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല, നിനക്ക് കേട്ടതിൽ പിശകുപറിയതാവും എന്ന് അവൻ നിസ്സാരമായി പറയും. പതിയെ പതിയെ അനുപമയ്ക്ക് അവളെത്തന്നെ സംശയമായി തുടങ്ങി. ഒരുപക്ഷെ തനിക്ക് പ്രാന്തായിരിക്കുമോ? തൻ ഓർമ്മകൾ ശരിയല്ലേ? അവൻ അവളെ അവളുടെ ചിന്തകളുടെയും ഓർമ്മകളുടെയും ഒരു തടവരയിൽ അടച്ചിടുകയായിരുന്നു. അവളെ മാനസികമായി തളർത്തുന്നതിന് അടുത്തപടി അവളെത്തന്നെ ഒരു കുറ്റവാളിയായി ചിത്രീകരിക്കുക എന്നതായിരുന്നു. വീട്ടിലെ ഓരോ പ്രശ്നത്തിനും കാരണം അവളാണെന്ന് അവൻ സ്ഥാപിച്ച്. ഒരിക്കൽ ഓഫീസിൽ നിന്നും വന്നത് കടുത്ത ദേഷ്യത്തിൽ ആയിരുന്നു. വന്നപാടെ കയ്യിലിരുന്ന ഫയൽ നിലത്തെറിഞ്ഞ്. എന്നാ രാജീവ്, എന്ന് പറ്റി? അവൾ ഭയത്തോടെ ചോദിച്ച്. എല്ലാം നീയൊരാൾ കാരണമാൻ, അവൻ അലറി. നിന്നെയൊരുക്കം കണ്ടിട്ടാൻ രാവിലെ എനിക്ക് ഓഫീസിലേക്ക് ഇറങ്ങാൻ വൈകിയത്. അതുകൊണ്ട് ബോസിൻ സീത്ത മുഴുവൻ എനിക്ക് കേൾക്കേണ്ടി വന്ന്. എൻ പ്രൊമോഷൻ വരെ ചിലപ്പോൾ പോകും. എല്ലാം നിന്നുடைய പിടിപ്പുകേട് കൊണ്ടാൻ. അവൾ രാവിലെ കൃത്യസമയത്തിൽ തന്നെ അവനുക്ക് വേണ്ടതെല്ലാം തയ്യാറാക്കിയിരുന്നു. പക്ഷേ അവനിൻ ദേഷ്യത്തിൻ മുന്നിൽ അതൊന്നും പറയാൻ അവൾക്ക് ധൈര്യമുണ്ടായിരുന്നില്ല. ഒരു നല്ല ഭാര്യയായിരുന്നെങ്കിൽ എൻ ടെൻഷൻ കുറയ്ക്കാൻ ശ്രമിക്കുമായിരുന്നു. ഭർത്താവുക്ക് സമാധാനത്തോടെ ജോലിക്ക് പോകാനുള്ള സാഹചര്യം ഒരുക്കുമായിരുന്നു. നിന്നെക്കൊണ്ട് ഒന്നിനും കൊള്ളില്ല, അവൻ പുലമ്പി. ഓരോ വാക്കും അവളുടെ ആത്മാഭിമാനത്തെ മുറിവേൽപ്പിച്ച്. അവനിൻ സന്തോഷത്തിനും സമാധാനത്തിനും കാരണം താനാണെങ്കിൽ അവനിൻ ദേഷ്യത്തിനും പരാജയത്തിനും കാരണം താൻ തന്നെയായിരിക്കുമെന്ന് അവൾ വിശ്വസിക്കാൻ തുടങ്ങി. അവൾ കൂടുതൽ ഒതുങ്ങിക്കൂടി അവനിൻ ഇഷ്ടങ്ങൾക്കനുസരിച്ചു മാത്രം സലിക്കും ഒരു പാവയായി മാറി. അനുപമാവിൻ ലോകം അവൻ പൂർണ്ണമായും കീഴടക്കി. അവളുടെ ഫോൺ എപ്പോഴും അവനിൻ നിരീക്ഷണത്തിലായിരുന്നു.
அவள் அறியாதே அவன் அவளுடைய கோல் லிஸ்டும் மெசேஜுகளும் பரிசோதிச்சு. ஒரு திவசம் ராவிலே அவளுடைய பழைய கல்லூரி கூட்டுக்காரி லக்ஷ்மியுடைய நம்பர் போனில் காணானில்லாயிருந்து. ராஜீவ் லக்ஷ்மியுடைய நம்பர் காணந்தில்ல அவள் சோதிச்சு. ஓ அது ஞானங்கு டிலீட் செய்து அவளுமாயிட்டு அத்ரைக்கு கூட்டுக்கூடேண்ட. அவளுடைய ஸ்வபாவம் அത്ര ശരിയല്ല, നിന്നെയും കൂടി സീത്തയാക്കും അവൻ ലാഘവത്തോടെ പറഞ്ഞു. അവളുடைய വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത് അവൻ നിയന്ത്രിച്ച്. എന്നതിനാ എപ്പോഴും നിന്നുடைய വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? അവർക്ക് അവരുടേതായ തിരക്കുകളില്ലേ? നമ്മൾ നമ്മുടെ കാര്യം നോക്കി ജീവിക്കണം. അവളുடைய കൂട്ടുകാരികൾ ആരെങ്കിലും വിളിച്ചാൽ അവൻ ഫോണെടുത്ത് അവൾ തിരക്കിലാൻ പിന്നെ വിളിക്കാം എന്ന് പറഞ്ഞു കട്ട് ചെയ്യും. അവൾ പുറം ലോകവുമായി ബന്ധമില്ലാത്ത ഒരു ദ്വീപിൽ അകപ്പെട്ടതുപോലെയായി. ജനലിലൂടെ കാണും ലോകം പോലും അന്യമായി തോന്റി. രാജീവ് മാത്രമായിരുന്നു അവളുடைய ലോകം. അവനിൻ സ്നേഹവും ദേഷ്യവും മാത്രമായിരുന്നു അവളുடைய ദിനങ്ങളെ നിർണയിച്ചത്. അവൾ പൂർണ്ണമായും ഒറ്റയ്ക്കായിരുന്നു. ஒரு திவசம் ராஜீவ் ஓஃபீஸில் போய தக்கம் நோக்கி அவள் ஒரு தீர்மானமெடுத்து. இனியும் ஈ நரகத்தில் ஜீவிக்கான் வைய. அவள் விரைக்கும் கைகளோடே ஒரு பாகெடுத்து. அதில் 2 ஜோடி வஸ்திரங்கள், அவளுடைய சர்டிஃபிகேட்டுகள், அச்சன் தன்ன குறைச்சு பணம் எண்ணிவ வச்சு. ஹிருதயம் பெரும்பர போலே இடிக்குந்துண்டாயிருந்து. ஓரோ நிமிஷமும் அவன் திருச்சு வருமோ என்று பயன்னு. அவள் வீடின் வாதில் துறந்து புறத்திறங்கி. சுவாதந்திரியத்தின் காற்று அவளை தழுகியப்போல் ஒரு நிமிஷம் அவளுக்கு ஆஸ்வாசம் தோன்றி. பஸ் ஸ்டாப்பிலேக்கு நடக்கும்போல் காலுகளுக்கு பாரம் வெச்சது போலே. ஓரோ வாகனத்தின் சப்தம் கேட்கும்போழும் அவள் திரிஞ்சு நோக்கி. தன் வீட்டிலேக்கு அச்சனின் அம்மையுடைய அடுத்தேக்கு. அதாயிருந்து அவளுடைய லட்சியம். அவளை எத்தியால்தான் சுரட்சிதையாயிருக்கும் என்று அவள் விச்வசிச்சு. பஸ் ஸ்டாப்பிலெத்தி ஸ்வந்தம் ஊரிலேக்குள்ள பஸ்ஸினாயி அவள் காத்து நின்னு. அவள் பஸ்ஸில் கயிறி சீட்டிலிருந்து கண்ணடச்சதேயுள்ளு. பெட்டன்னு தொட்டு முன்னில் ஒரு கார் வண்ணு பஸ்ஸின் குறுகே நிறுத்தி. அதில் நின்னும் இறங்கி வரும் ராஜீவினை கண்டு அவளுடைய ரத்தம் தணுத்துறைஞ்சு போயி. அவனின் கண்ணுகளில் கொலையாளியுடைய கிரௌரியமுண்டாயிருந்து. அவன் பஸ்ஸிலேக்கு பாஞ்சு கயிறி அவளுடைய கையில் பிடிச்சு வலிச்சு. இறங்கி வாடி. யாத்திரக்கார் என்ன செய்யணுமென்றறியாதே ஸ்தம்பிச்சு நோக்கினீன்னு. பாரியையும் பர்த்தாவும் தம்மிலுள்ள பிரச்சனமான் ஆரோ பிறுபிறுத்து. அவன் அவளை காரிலேக்கு வலிச்செறிஞ்சு. வீட்டிலேக்குள்ள யாத்திரையில் அவன் ஒன்னும் சம்சாரிச்சில்ல. நிசப்தத கொடுங்காற்றுக்கு முன்புள்ள சாந்ததையான் என்று அவளுக்கு தோன்றி. வீடின் வாதிலடைச்சதும் அவன் அவளுடைய முடியில் குத்திப்பிடிச்சு. அப்போல் என்னை உபேட்சிச்சு போகானாயிருந்தல்லே நின்னுடைய பிளான்? எவிட போகானாயிருந்து நினக்கு நின்னுடைய வீட்டிலேக்கோ? அவர்கள் நின்னை எത്ര திவசம் நோக்கும்? அவன் அலறி. அன்னத்தே ராத்திரி அவளுடைய ஜீவிதத்தில் ஏற்றவும் பயானகமாயிருந்து. அவன் அவளை ക്രൂരമായി മർത്തിച്ച്. ഓരോ അടിക്കും ശേഷം അവൻ പറഞ്ഞ്, ഇനി നീ എവിടെ പോകും? നിനക്ക് പോകാൻ ഈ ലോകത്തിൽ ഒരിടവുമില്ല. ഞാൻ തന്നെയാൻ നിന്നുடைய ലോകം. നിന്നുடைய രക്ഷയും ശിക്ഷയും ഞാൻ തന്നെ. ആ രാത്രിയോടെ രക്ഷപ്പെടാമെന്നുള്ള അവളുடைய അവസാനത്തെ പ്രതീക്ഷയും അസ്തമിച്ച്. അവൾക്ക് ഭയമില്ലാതായി. പകരം ഒരുതരം മറവിപ്പ് അവളെ വണ്ണു മൂടി. ഈ തടവറയിൽ നിന്നും തനിക്കൊരു മോചനമില്ലെന്ന് അവൾ പൂർണ്ണമായി വിശ്വസിച്ച്. അവസാനത്തെ മർത്തനத்துக்கு ശേഷം ബോധത്തിനും അബോധത്തിനും ഇടയിലുള്ള ഒരു നൂൽപാലത്തിൽ ആയിരുന്നു അനുപമ. രാജീവ് ഓഫീസിൽ പോയി കഴിഞ്ഞപ്പോൾ എഴുന്നേൽക്കാൻ പോലും ശേഷിയില്ലാതെ അവൾ കിടന്ന്. ആ സമയത്തിൽ അയൽപ്പക്കത്തെ ശാന്ത ടീച്ചർ യാദൃച്ഛികമായി ജനലിലൂടെ അവളുடைய വീർത്ത കവിളും കയ്യിലെ പാടുകളും കണ്ട്. അവர்கள் പലപ്പോഴും കേൾക്കും അലർച്ചകളുടെ അർത്ഥം ആ നിമിഷം അവർക്ക് പൂർണ്ണമായി മനസ്സിലായി. സമയം പാഴാക്കാതെ അവர்கள் അനുപമാവിൻ വീട്ടിലെ പഴയ ലാൻഡ്ലൈൻ നമ്പറിൽ വിളിച്ച്. ഫോൺ എടുത്തത് അനുപമാവിൻ അച്ഛൻ രാമചന്ദ്രനായിരുന്നു. അനുപമാവിൻ അച്ഛനാണോ? ഞാൻ അവളുடைய അയൽവാസിയാൻ. മോൾക്ക് തീരെ സുഖമില്ല. നിങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് ഒന്നിവിടെ വരണം. ആ സ്ത്രീയുടെ ശബ്ദത്തിൽ പതർച്ച രാമചന്ദ്രനിൻ നെഞ്ചിൽ തീ കൊരിയിട്ട്. അദ്ദേഹം എത്തുമ്പോൾ വീടിൻ മുൻവാതിൽ സാരിയിരുന്നു. അകത്തിൽ മകളെ കണ്ടപ്പോൾ ആ അച്ഛനിൻ ഹൃദയം തകർന്നുപോയി. അതൊരു രക്ഷപ്പെടലായിരുന്നില്ല, ഒരു വീണ്ടെടുക്കലായിരുന്നു. മകളെ താങ്ങിയെടുത്ത് കാറിൽ കയറുമ്പോൾ അദ്ദേഹം ആരോടനില്ലാതെ പിറുപിറുത്ത്, ഇനി ഈ നരകത്തിലേക്ക് എൻ കുഞ്ഞിനെ ഞാൻ വിടില്ല. സ്വന്തം വീട്ടിലെത്തിയപ്പോൾ അമ്മ ഓടിവന്ന് അവളെ കെട്ടിപ്പിടിച്ച് കരഞ്ഞ്. അവളുடைய മുറിവുകളിൽ മരുന്ന് പുരട്ടുമ്പോൾ രാമചന്ദ്രൻ മുഷ്ടിച്ചുരുട്ടി ഭിത്തിയിലിടിച്ച്, അവൻ എൻ കുഞ്ഞിനെ തൊട്ടിരുന്നെങ്കിൽ ഞാൻ അവനെ വെറുതെ വിടില്ല. നീ പേടിക്കേണ്ട മോളെ, നിനക്ക് ഈ അച്ഛനുണ്ട്. ആദ്യത്തെ കുറച്ച് ദിവസങ്ങൾ ആശ്വാസത്തിനേതായിരുന്നു. അവൾ തൻ പഴയ മുറിയിൽ സുരക്ഷിതത്വത്തിൻ പുതപ്പിനുള്ളിൽ ഒതുങ്ങിക്കൂടി. ആരുടെയും സംസാരിക്കണമെന്നുള്ളപ്പോൾ അച്ഛൻ കേട്ടിരുന്ന്. അമ്മ ഇഷ്ടപ്പെട്ട ഭക്ഷണമുണ്ടാക്കി നൽകി.
பதியே பதியே அவளுடைய ஷரீரத்தில் முறிவுகள் கரிஞ்சு தொடங்கி என்னால் மனசிலே முறிவுகள் அப்போழும் பச்சையாய்த்தன்னே நின்னு. வீட்டில் அனுபமாவின் சகோதரன் சுனிலும் பாரியா ஜிஷையும் உண்டாயிருந்து. ஜிஷா ஒரு ஸ்வகாரிய பாங்கிலே ஜீவனக்காரியான். அனுபமாவின் வரவு அவருக்கு தொடக்கம் முதலே இஷ்டப்பட்டிருந்தில்ல. அவர்கள் நேரிடொன்னும் பரஞ்சிല്ലെங்கிலும் அவருடைய பெருமாற்றத்தில் அதிருப்தி വ്യക്തമായിருந்து. அனுபமா ஹாலில் இருக்கும்போள் ஜிஷா சுனிலினோடு பதிஞ்ச ஸ்வரத்தில் പറയുന്നത് അവൾ കേട്ട് ഇപ്പോൾ തന്നെ മാസച്ചെലവ് ഇരട്ടിയായി. എത്ര നാളത്തേക്കാൻ ഈ വരവ് എന്നറിയില്ലല്ലോ. അമ്മയോട് സംസാരിക്കുമ്പോൾ അമ്മേ അനുസേച്ചിക്ക് ഒരു ഗ്ലാസ് വെള്ളം എടുത്തു കൊടുക്ക് என்றதில் போலும் ஒரு புச்சம் கலர்ந்திருந்து. சுனிலுக்கு பெங்களுடைய அவஸ்தையில் விஷமமுண்டாயிருந்து. പക്ഷേ ഭാര്യയുടെ കുറ്റപ്പെടുത്തലുകൾക്ക് മുന്നിൽ അവൻ നിസ്സഹായനായിருந்து. അവൾക്ക് വേറെ എവിടെ പോകാനാ ജിഷ? കുറച്ചുകാലം നമ്മൾ അല്ലാതെ ആരുണ്ട് என்று അവൻ ഭാര്യയോട് വാദിക്കുന്നത് അവൾ കേട്ട് അമ്മയുടെ മനോഭാവത്തിൽ മാറ്റം വന്നു തുടങ്ങി. ഏത് കുടുംബത്തിൽ പ്രശ്നമില്ലാത്തത്? ഭർത്താവിനോട് കുറച്ചുകൂടി ക്ഷമിച്ച് അടങ്ങി ഒതുങ്ങി നിന്നിരുന്നെങ്കിൽ ഇതൊന്നും വരില്ലായിരുന്നു என்று അമ്മ ഉപദേശിക്കാൻ തുടങ്ങി. ഓരോ വാക്കും അവളുടെ മുറിവിൽ ഉപ്പ് പുരട്ടുന്നതിന് തുല്യമായിരുന്നു. ദിവസങ്ങൾ ആഴ്ചകളായി. രാമചന്ദ്രനിൻ ആദ്യത്തെ ദേഷ്യവും വാശിയും പതിയെ കെട്ടുതുടങ്ങി. നാട്ടുകാരും ബന്ധുക്കളും ഓരോന്ന് ചോദിക്കാൻ തുടങ്ങി. മരുമകൻ എന്നാ വരാത്തത്? അണു എന്നാ ഇവിടെ തന്നെ നിൽക്കുന്നത് എന്ന ചോദ്യങ്ങൾക്ക് മുന്നിൽ അദ്ദേഹം ഉത്തരമുട്ടി. വിവാഹമോചനം നമ്മുടെ കുടുംബத்துக்கு சீத்த பேரான். നിന്നുடைய അനിയത്തിക്ക് ഒരു നല്ല ബന്ധം വരാനിരിക്കുന്നതാ. ഇത് അതിനെയെല്ലാം ബാധിക്കും. ഒരു ദിവസം രാത്രി അദ്ദേഹം മകളോട് പറഞ്ഞ്. അദ്ദേഹത്തിൻ വാക്കുകളിലെ നിസ്സഹായത അവളെ തളർത്തി. താൻ അഭയം തേടിവന്ന കോട്ടയുടെ മതിലുകൾക്ക് ബലമില്ലെന്ന് അവൾ തിരിച്ചറിந்து. ആ നിമിഷം മുതൽ അവൾ ആ വീട്ടിൽ ഒരു അധികപ്പറാനെന്ന് സ്വയം തിരിച്ചറിந்து. ആരുടെയും സഹതാപം വേണ്ടെന്ന് അവൾ തീരുമാനിച്ച്. ആരുടെയും പുലർച്ചെ എഴുന്നേറ്റ് വീട്ടുജോലികൾ ചെയ്യാൻ തുടങ്ങി. തുണി കഴുകാനും പാത്രം മോറാനും തുടങ്ങി. അവൾ ഒരു ജോലിക്കാരിയെപ്പോലെ സ്വയം മാറി. ഒഴിവു സമയങ്ങളിൽ അവൾ പഴയ മുറിയിൽ ഒതുങ്ങിക്കൂടി. മേശവലിപ്പിൽ നിന്നും പൊടിപിടിച്ച പഴയ ടയറി കിട്ടി. അതിൻ താളുകൾ മരിക്കുമ്പോൾ സിറകുകൾ ഉണ്ടായിരുന്ന പഴയ അനുപമാവെ അവൾ കണ്ട്. കല്ലൂരി ജീവിതം, കൂട്ടുകാർ, സ്വപ്നങ്ങൾ. ഓരോ വരിയും വായിക്കുമ്പോൾ അവളുടെ കണ്ണുകൾ നിറഞ്ഞൊഴുകി. ഇന്നത്തെ താനും അന്നത്തെ താനും തമ്മിൽ ഒരു ബന്ധവുമില്ലെന്ന് അവൾ വേദനയോടെ തിരിച്ചറിந்து. താൻ അഭയം തേടിയെത്തിയ സ്വന്തം വീടും തനിക്കൊരു തടവറയായി മാറുകയായിരുന്നു. ഒരു വൈകുന്നേരം ആരും പ്രതീക്ഷിക്കാതെ രാജീവിൻ കാർ ആ മുറ്റത്തിൽ വന്നു നിന്ന്. അതിൽ നിന്നും ഇറങ്ങി വന്നത് പഴയ രാജീവായിരുന്നില്ല. മെലിഞ്ഞുണങ്ങി, കണ്ണുകൾ കുഴിഞ്ഞ്, ദാടി വളർന്ന് ഒരു പാവം മനുഷ്യൻ. അവൻ നേരെ വന്നത് രാമചന്ദ്രനിൻ കാൽക്കലേക്കാൻ. അച്ഛാ, എന്നോട് ക്ഷമിക്കണം എന്ന് പറഞ്ഞ് അവൻ പൊട്ടിക്കരഞ്ഞ്. ഹാലിലേക്ക് വന്ന അമ്മയുടെയും ജിഷയുടെയും മുന്നിൽ അവൻ കൈകൂപ്പി നിന്ന്. ഞാൻ ഒരു മൃഗമാൻ. എൻ അനുവിനെ ഞാൻ ഒരുപാട് ദ്രോഹിച്ച്. ജോലിയിലെ പ്രശ്നങ്ങളും എൻ ഈഗോയും കാരണം ഞാൻ ചെയ്തു കൂട്ടിയതൊന്നും ന്യായീകരിക്കാൻ പറ്റില്ല. എനിക്ക് അവളെ വേണം. അവളില്ലാതെ എനിക്ക് ജീവിക്കാൻ പറ്റില്ല. അവനിൻ നാടകീയമായ പ്രകടനം എല്ലാവരെയും ഒരു നിമിഷം നിശബ്ദരാക്കി. ഞാനിപ്പോൾ ഒരു കൗൺസിലറെ കാണുന്നുണ്ട്. എനിക്ക് മാറ്റം വരണം. ഞാൻ മാറും. ഒരൊറ്റ അവസരം, ഒരേയൊരു അവസരം എനിക്ക് തരണം. ഇനി എൻ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും അവളുടെ കണ്ണുനീർ വീഴില്ല. ഇത് എൻ വാക്കാൻ. അവൻ രാമചന്ദ്രനിൻ കൈകളിൽ പിടിച്ച് ആണയിട്ട്. അനുപമ മുറിയുടെ മറവിൽ നിന്ന് എല്ലാം കാണുന്നുണ്ടായിരുന്നു. അവളുടെ ഉള്ളിൽ വികാരങ്ങളുടെ ഒരു വേലിയേറ്റം തന്നെയുണ്ടായി. അവൾ അനുഭവിച്ച വേദന, ആട്ടിയിറക്കപ്പെട്ട സ്വന്തം വീട്, ഇപ്പോൾ മാപ്പ് ചോദിക്കും രാജീവ്. അവനിൻ കണ്ണുനീരിൽ എല്ലാവരും അലിഞ്ഞു തുടങ്ങിയെന്ന് അവൾക്ക് മനസ്സിലായി. ചെക്കൻ ആത്മാർത്ഥമായിട്ടാൻ പറയുന്നത്. ഒരവസരം കൊടുത്തൂടെ? അമ്മ അച്ഛനോട് ചോദിച്ച്. ഇവിടെ ഇങ്ങനെ ഭാരമായി നിൽക്കുന്നതിനേക്കാൾ നല്ലതല്ലേ അത്? ജിഷയുടെ ആ ചോദ്യം ഒരു കൂരമ്പ് പോലെ അനുപമാവിൻ നെഞ്ചിൽ തറച്ച്. അവൾ മുറിയിൽ നിന്നും പുറത്തേക്ക് വന്ന്. എല്ലാവരും അവളെ നോക്കി. രാജീവ് പ്രതീക്ഷയോടെ അവളെ നോക്കി. ഒരു വശത്തിൽ തന്നെ ആർക്കും വേണ്ടാത്ത സ്വന്തം വീട്, മറുവശത്തിൽ ഒരുപക്ഷെ മാറിയിരിക്കാമെന്ന് തോന്നും താൻ ഒരു കാലത്തിൽ ജീവനുക്ക് തുല്യം സ്നേഹിച്ച ഭർത്താവ്. ആ നേർത്ത പ്രതീക്ഷയുടെ നൂലിൽ പിടിച്ചുകയറാൻ അവൾ തീരുമാനിച്ച്. ഞാൻ വരാം, അവൾ പറഞ്ഞ്. പക്ഷേ ഇത് എൻ സ്വന്തം തീരുമാനമാണ്. ആരും നിർബന്ധിച്ചിട്ടല്ല. തിരികെ അവനിൻ വീട്ടിലേക്കുള്ള യാത്രയിൽ കാറിൽ മൗനം തളം കെട്ടി നിന്ന്. വീട്ടിലെത്തിയതിന് ശേഷമുള്ള ആദ്യത്തെ 2 ആഴ്ച ഒരു രണ്ടാം മധുവിധ പോലെയായിരുന്നു. അവൻ അവളെ സ്നേഹം കൊണ്ട് വീർപ്പുമുട്ടിച്ച്. സമയത്തുക്ക് ഭക്ഷണം കഴിച്ച് അവളോടൊപ്പം സിനിമ കണ്ട് പുറത്തു കൊണ്ടുപോയി. ഒരു വാക്ക് കൊണ്ടുപോലും അവളെ നോവിച്ചില്ല.
அவன் மாறி என்று அனுபமா பூர்ணமாயி விச்சுவசிக்கான் தொடங்கி தன் தீர்மானம் சரியாயிருந்துவென்று அவள் ஆஸ்வசிச்சு அவளுடைய முகத்தில் பழைய சிரிப்பதியே விரிஞ்சு தொடங்கி சந்தோஷத்துக்கு அதிகம் ஆயுசுண்டாயிருந்தில்ல. ஒரு திவசம் வைக்கும் நேரம் அனுபமா அம்மையை போனில் விழிச்சு சிரிச்சு சம்சாரிக்கின்றது ராஜீவ் கேட்டு. அவன் போன் வச்சதும் சோதிச்சு என்னதாயிருந்த அம்மையும் மோளும் கூடி இத்திர சிரிக்கான். சோத்தியத்தில் சிறியொரு சம்சயத்தின் முன அனுபமா ஸ்ரத்திச்சு. ஒண்ணுமில்ல, பழைய காரியங்கள் பறஞ்சிருந்ததா. என் குற்றம் வல்லதும் பறையந்துண்டாயிருந்தோ அவனின் சப்தம் கடுத்து. இல்ல ராஜீவ், அங்கனையொன்னும் பின்னென்னதினா இத்திர ஒளிச்சுகளி என்ன பர்றி குற்றம் பறையானல்லே நினக்கு நின்னுடைய வீட்டுகாரை கிட்டுந்தது. பழைய ராஜீவ் பதியே புறத்துவரான் தொடங்குகையாயிருந்து யதார்த்த திருச்செடி வண்ணது குறைச்சு திவசங்களுக்கு சேஷமான். அவனின் பேர்ஸில் நின்னும் ஒரு பில் தாழே வீணு. அனுபமா அதெடுத்து அவனின் கையில் கொடுத்து அதொரு பாரின் பில்லாயிருந்து. ஓஹோ, அப்போள் என் பேர்ஸும் பரிசோதிக்கான் தொடங்கியோ நீ? அவன் அவளுடைய நேரே சீறி யான் பரிசோதிச்சதல்ல, தாழே வீணப்போள். அவள் பறஞ்சதீரும் முன்பு அவனின் கை அவளுடைய கவிழில் பதிச்சு ஆத்திய தேதினேக்கால் சக்தியேறிய அடி அவள் நிலத்தேக்கு வீணு. அவளுடைய முடியில் குத்திப்பிடிச்சு அவன் அலறி, நீ என்னை உபேட்சிச்சு போயிட்டு திரிகே வண்ணவளா? நின்னுடைய வீட்டுக்கார்க்கு போலும் நின்னை வேண்ட. இனி நினக்கு போகான் ஒரிடமில்ல, மனசுலாயோடி? இனி ஞானிடும் கூட்டில் கிடன்னோணம் சப்திச்சு போவது. அவனின் வாக்குகள் அவளுடைய அவசானத்தே பிரதீட்சையுடைய கணிகையும் கெடுதி களஞ்ச. ஈ கூடு இனி தகர்க்கானவில்ல. ஈ தடவரையில் கிடன்னு மறிக்குகையல்லாதே தனிக்கு வேறே வழியில்லென்று அவள் பூர்ணமாயும் தெரிச்சறிந்து பயம் போயி பிரதீட்ச போயி வேதன மாத்திரம் அவளுடைய கூட்டாயி அவசேஷிச்சு. அனுபமா திரிச்சு போயிட்டு ஒரு மாசம் கழிஞ்சிருந்து ஒரு திவசம் அவள் ரகசியமாயி அச்சனை விழிச்சு அவளுடைய நேர்த்த சப்தத்தில் விரையல் கேட்டபோல் ராமச்சந்திரனின் நெஞ்சு பிடஞ்சு. ராஜீவ் வீண்டும் பழைய ஸ்வபாவம் தொடங்கியென்றும் இத்தவண பீடனம் கூடுதல் சூக்ஷ்மவும் பயானகவுமானென்றும் அவள் பறஞ்சு. என்னை திரிகே அயச்சது அச்சனின் தெற்றானென்று அவன் எப்போழும் பறையுந்து வாக்குகள் ஒரு சாட்டுளி போலே ராமச்சந்திரனின் ஹிருதயத்தில் தரச்சு. அன்னு ராத்திரி அத்தேகத்துக்கு உறங்கான் கழிந்தில்ல. மகளை மரணத்திலேக்கு தள்ளிவிட்டது தானான் என்ற குற்றபோதம் அத்தேகத்தை வேட்டையாடி போலீசில் பராதிப்பட்டால் ராஜீவ் அவளை கூடுதல் உபத்திரவிச்சேக்காம். அல்லெங்கில் விவாக மோசனத்தின் நாணக்கேடின் மகளுடைய ஜீவிதத்தின் என்னென்னேக்குமாயி தகர்ந்தேக்காம். நியமத்தின் வழி தனிக்கு துணையாவில்லென்று அத்தேகம் வேதனையோடே திரிச்சறிந்து நீதிக்கு வேண்டி மற்றென்னெங்கிலும் வழி கண்டத்தனம். அச்சனின் உள்ளில் ஒரு அக்னி எரியான் தொடங்கி திவசங்களோளம் உறக்கமில்லாதே அலஞ்ச ராமச்சந்திரன் ஒரு திவசம் வைக்கும் நேரம் டவுனிலே பழைய சாயக்கடையில் கயறி அவிடே வெச்சே அத்தேகம் ராஜீவின் பழைய சகப்பிரவர்த்தகனாயிருந்த வர்கீசினை கண்டு குசலான்வேஷணங்களிடையில் ராமச்சந்திரன் விஷயம் ராஜீவிலேக்கு கொண்டுவன. வர்கீசே, ராஜீவ் பண்டே இங்கனொரு ஸ்வபாவக்காரனாயிருந்தோ? வர்கீஸ் ஒன்னு மடிச்சு பின்னே சுற்றும் நோக்கி சப்தம் தாழ்த்தி பறஞ்சே, சேட்டா ஞானென்னு பறையானா? அவன் ஆளொரு சைக்கோயான். பண்டு மீரா என்றொரு பெண்குட்டியுமாயி அவன் ஒரு பந்தமுண்டாயிருந்து மிடுக்கியாய ஒரு குட்டி. அவனின் உபத்திரவம் சகிக்காதே குட்டி ஒரு ராத்திரி சர்வதும் உபேட்சிச்சு நாடுவிட்டு அவள் ரக்ஷப்பட்டது பாக்கியம் கொண்டா. மீரா பேர் ராமச்சந்திரனின் மனசில் ஒரு வெள்ளிடியாயி பதிஞ்ச. ஒரு பக்ஷே அதொரு வழியுடைய தொடக்கமாயிருக்காம். பிறன்னு தன்னே ராமச்சந்திரன் மீரையை குறிச்சு அன்வேஷிக்கான் தொடங்கி வர்கீஸில் நின்னும் கிட்டிய விவரங்கள் வச்சு அத்தேகம் அவளை கண்டெத்தி நகரத்தில் நின்னும் மாறி ஒரு புழையுடைய ஓரத்தில் பெண் கருத்து என்ற போர்டு வச்ச ஒரு களரி பரிசீலன கேந்திரம். அவிடே களரியும் ஸ்வயம் பிரதிரோதவும் அபியசிக்கும் ஒரு கூட்டம் ஸ்திரீகளையான் அத்தேகம் கண்டது. அவருடைய நடுவில் சாந்தவும் என்னால் திருடவுமாய முகபாவத்தோடே நிற்கும் மீரையை அத்தேகம் திரிச்சறிந்து அவள் ஒரு ரயாயிருந்தில்ல, அதிஜீவிச்சவளாயிருந்து ராஜீவின் பீடனத்தில் நின்னும் ரக்ஷப்பட்ட சேஷம் தன்னைப்போலே கஷ்டப்படும் ஸ்திரீகளுக்கு ஒரு தணலாகான் அவள் படுத்துயர்த்திய சாம்ராஜ்யமாயிருந்து ராமச்சந்திரன் தன் மகளுடைய கதப்பறையும்போல் மீரையுடைய கண்ணுகளில் சகதாபமாயிருந்தில்ல, கனலுகளாயிருந்து இங்கனையுள்ளவரை நியமத்துக்கு விட்டு கொடுத்தால் மாத்திரம் போரா, அவருக்கு மனசிலாவும் பாஷையில் ஒரு பாடம் படிப்பிக்கணும் மீரா பறஞ்சே. அன்னு வைக்கும் நேரம் பெண்கருத்தின் ஓபீஸில் ராமச்சந்திரனும் மீரையும் அவளுடைய விச்வஸ்தராய 2 பேரும் ஒத்துக்கூடி சைபர் லோகத்தே ஓரோ நீக்கவும் கண்டத்தான் கழிவுள்ள சான்றா நியமத்தின் நூலாமாலகள் நன்னாயி அறியாவும் நியம வித்தியார்த்தினி ஃபாத்திமா அதொரு பிரதிகாரத்தினுள்ள பத்ததியாயிருந்தில்ல, நீதி நடப்பாக்கானுள்ள ஒரு கூடாலோசனையாயிருந்து ராஜீவின் ஏற்றவும் வலிய பலஹீனத அவனின் ஈகோயும் பணத்தோடுள்ள ஆர்த்தியுமான். நம்மள் அதில் பிடிக்கும் சாண்ட்ரா லாப்டோப்பில் நின்னும் கண்ணெடுக்காதே பறஞ்ச.
அவனை சாரீரிகமாயி உபத்திரவிக்குகையல்ல நம்முடைய லட்சியம். அவனின் ஆத்மவிச்சுவாசம் தகர்க்கணும். ஓரோ ஸ்திரீயையும் தொடும்போழும் அவனின் உள்ளில் பயம் ஜனிக்கணும். மீரையுடைய வாக்குகளுக்கு ஒரு யோதாவின் மூர்ச்சையுண்டாயிருந்து அவர்கள் ஓரோ கட்டவும் சூக்ஷ்மமாயி ஆசூத்திரணம் செய்து கெணியுருக்கேண்ட ஸ்தலம் சமயம் ஓரொருத்தரும் செய்யேண்ட காரியங்கள். நிஸ்ஸகாயனாய ஒரச்சனின் கண்ணுநீருக்கு பிரதிகாரம் செய்யான் ஒரு பெண்கூட்டம் ஒருங்குகையாயிருந்து சாண்ட்ரையுடைய சகாயத்தோடே ராஜீவ் இப்போள் ஒரு பூமியிடபாடின் புறகிலான் என்று அவர்கள் கண்டத்தி அவனின் அத்தியாக்கிரகத்துக்கு மீரா ஒரு கெணியொருக்கி ஒரு பிசினஸுக்காரி என்ன வியாஜேன அவள் ராஜீவினை போனில் விழிச்சு தான் பிரதிநிதீகரிக்கும் கம்பெனிக்கு அவன் வாங்கானு தேசிக்கும் அதே ஸ்தலம் வேணுமென்றும் அதுக்கு மார்க்கெட் விலையேக்கால் வலியொரு துக நல்காமென்றும் அவள் வாக்தானம் செய்து பணம் கண்டபோல் ராஜீவின் கண்ணு மஞ்சளிச்சு இடபாடு உறப்பிக்கானாயி நகரத்தில் நின்னும் மாறி ஆளொழிஞ்ச ஒரு பழைய ஓட்டு கம்பெனியிலேக்கு வரான் அவள் ஆவசியப்பட்டு. சம்சயம் ஒன்னும் தோன்னாதே ராஜீவ் சம்மதிச்சு. சந்தியா மயங்கும் நேரம் ராஜீவ் தன் காரில் பழைய ஓட்டு கம்பெனியுடைய முற்றத்தெத்தி பொடிபிடிச்ச கேட் துறந்து அவன் அகத்தேக்கு கடன்னு அவிடமாகே ஒரு ஸ்மசான மூகத தளம் கெட்டி நின்னிருந்து அவன் அகத்தே வலிய ஹாலிலேக்கு கடனதும் புறகில் ஒரு வலிய சப்தத்தோட இரும்புவாதில் அடைஞ்சு அவன் நெட்டி திரிஞ்சு ஹாலிலே இருண்ட மூலகளில் நின்னும் 4 ஸ்திரீ ரூபங்கள் நிழலுகள் போலே முன்னோரு வண்ண முன்னில்தான் பண்டு உபத்திரவிச்சு உபேட்சிச்ச மீரா. அவளுடைய கண்ணுகளிலே தீக்ஷ்ணத அவனை பயப்படுத்தி அவளுடைய இருவசத்துமாயி ஃபாத்திமையும் சாண்ட்ரையும் அவருக்கு பின்னிலாயி ஒரு வாக்கு போலும் மிண்டாதே மலபோலே உரைச்சு நிற்கும் மற்றொரு ஸ்திரீ கிரேசி அனுபமா அவடையுண்டாயிருந்தில்ல. இது அவளுக்கு வேண்டியுள்ள போராட்டமாயிருந்து. ஓமாயுண்டோ என்னை ராஜீவ் மீரையுடைய சாந்தமாய சோத்தியம் ஹாலில் முழங்கி ராஜீவ் ஒரு நிமிஷம் பதறி பின்னே தைரியம் சம்பரிச்சு அலறி ஆராடி நீயோக்கே வழியில் நின்னு மாறு. அவன் மீரையுடைய நேரே பாஞ்செடுத்ததும் ஆரும் பிரதீட்சிக்காத வேகதையில் கிரேசி அவனின் கையில் பிடிச்சு புறகிலேக்கு திரிச்சு ஒரு ஞரக்கம் போலும் புறத்துவரான் கழியாத விதம் அவனின் ஷரீரம் வேதனையில் புழஞ்சு. அதொரு சாதாரண தல்லாயிருந்தில்ல. அவனை பூர்ணமாயும் நிஸ்ஸகாயனாக்கிய சேஷம் அவர்கள் அவனை நடுக்கு நிறுத்தி இது நினக்குள்ள சிக்ஷையல்ல ஒரு பாடமான் ஃபாத்திமா பரஞ்சு. இனி நீ ஏதொரு ஸ்திரீயுடைய நேர்க்கு கையொங்கும்போழும் எங்களுடைய முகங்கள் நின்னுடைய ஓர்மையில் வரணும். சாண்ட்ரையுடைய வாக்குகள் ஒரு தாக்கீது போலையாயிருந்து. மீரா அவனின் முகத்தேக்கு குனிஞ்சு நின்னு பரஞ்சு அனுபமா ஒற்றைக்கல்ல. லோகத்தில் ஒரு ஸ்திரீயும் ஒற்றைக்கல்ல. உபத்திரவிக்கப்படும் ஓரோ பெண்ணினும் வேண்டி சப்திக்கான் ஞங்கள் உண்டாகும். ராஜீவின் கண்ணுகளில் அதுவரே காணாத ஒரு பாவம் நிறைஞ்சு பயம். அவனின் புருஷாகண்டாரம் 4 ஸ்திரீகளுக்கு முன்னில் தகர்ந்தடிஞ்சிருந்து. நிமிஷம் சாண்ட்ரா தன் போன் உயர்த்தி அவனின் பயனுவிரச்ச முகம் வீடியோயில் பகர்த்தி இதொரு பிளாக்மெயில் அல்ல, இதொரு இன்சூரன்ஸ் போலீசியான் மீரா சாந்தமாயி பரஞ்சு. இனி அனுபமாவின் ஷரீரத்தில் ஒரு பாடு வீணால் அவளுடைய கண்ணில் நின்னும் ஒரு துள்ளி கண்ணுநீர் வண்ணால் வீடியோ லோகம் காணும். நீ அனுபமாவின் பர்த்தாவாயி ஜீவிச்சோ பக்ஷே அவளை பகுமானிக்கான் படிக்கணும். அவளுக்கு அவளுடைய சுவாதந்திரியம் திரிகே கொடுக்கணும். வாக்கு பாலிச்சில்லெங்கில் வாசகம் பூர்த்தியாக்காதே அவர்கள் அவனை இருட்டில் தனிச்சாக்கி புறத்தேக்கு நடன்னு. அபமானமும் பயவும் கொண்டு தகர்ந்தடிஞ்சு ராஜீவா தணுத்த தரையிலிருந்து அவனின் ஜீவிதத்தில் ஏற்றவும் வலிய கொடுங்காற்று அடிச்சுதீர்ந்துட்டே உண்டாயிருந்துள்ளு. அன்னத்தே ராத்திரி ராஜீவ் வீட்டிலேக்கு மடங்கி எத்தியது ஒரு பராஜிதனைப் போலையாயிருந்து. சாரீரிகமாய வேதனையக்கால் அவனின் ஆத்மாவினேற்ற முறிவாயிருந்து வலுது. தான் நிசாரமாய் கண்டிருந்த ஒரு ஸ்திரீ தான் உபேட்சிச்சு போய முன்காமுகி தன்னைக்கால் சக்தையானென்ற திருச்சரிவு அவனின் புருஷாகண்டாரத்தை தகர்த்து. அதிலுபரி அனுபமாவின் அச்சன் கூடாலோசனையுடைய பாகமாயிருந்து என்ன அறிவு அவனை ñெட்டிச்சு. தான் ஒற்றைக்கான் என்றும் தன் செய்திகளுக்கு சாட்சிகள் உண்டென்றும் இனியும் பழையது போலே தொடர்ந்தால் பிரத்யாகாதங்கள் பீகரமாயிருக்குமென்றும் அவன் ஆத்தியமாயி பயன்னு. அவன் முறியில் கயறி வாதிலடைச்சு அனுபமா பயத்தோடே அவனை நோக்கி என்னால் பதிவினுக்கு விபரீதமாயி அவன் அவளை ஸ்ரத்திச்சதே இல்ல. அவனின் கண்ணுகளில் குரோதமாயிருந்தில்ல, அபமானவும் பயவுமாயிருந்து நிழலிச்சிருந்தது. காலம் மாறியென்றும் ஸ்திரீகளை வெறும் உபபோக வஸ்துக்களாயி கண்டு அடிச்சமர்த்தான் இனியுள்ள காலம் கழியில்லென்றும் அவன் பதியே திருச்செரியுகையாயிருந்து. ராத்திரி ராஜீவ் என்ன புருஷாதிபத்தியத்தின் பிரதீகம் உள்ளில் கிடன்னு மறிக்குகையாயிருந்து. அத்தியாயம் 30 பயத்தின் விடவாங்கல் பிர்ரேன்னு ராவிலே ராமச்சந்திரன் அனுபமாவ விழிச்சு. அத்தேகம் நடந்த சம்பவங்கள் பூர்ணமாயி பரஞ்சில்ல பக்ஷே சூசனகள் நல்கி. மோளே இனி அவன் நின்னை உபத்திரவிக்கில்ல. நினக்கு நின்னுடைய ஜீவிதம் திரிகே லபிச்சிரிக்கிந்து. இனி பயப்படதருது. அச்சனின் வாக்குகள் அவளுக்கு பூர்ணமாயி மனசிலாயில்லெங்கிலும் என்னோ ஒன்னு சம்பவிச்சிட்டுண்டென்று அவளுக்கு உறப்பாயிருந்து.
ராஜீவின் பெருமாற்றத்தில் மாற்றமத் சரிவச்சு. அவன் அவளோடு சம்சாரிக்கான் மடிச்சு அவளுடைய கண்ணுகளிலேக்கு நோக்கான் பயன்னு. திருச்சரிவு அனுபமாவில் ஒரு புதிய ஊர்ஜம் நிறைச்சு. வருஷங்களாயி அவளை பறிச்சிருந்த பயம் பதுக்கே படியிறங்கி போகுந்தது அவள் அறிந்து. அண்ணு வைக்கும் நேரம் சாயா குடிக்குந்தினிடையில் அவன் டிவியுடைய சப்தம் கூட்டியப்போல் அவள் சாந்தமாயி பறஞ்சு, ராஜீவ் எனக்கு தலைவேதனைக்குந்து. தயவாயி சப்தம் குறைக்குமோ? அவன் நெட்டி அவளை நோக்கி. பழைய ராஜீவாயிருந்தெங்கில் அதொரு பொட்டித்தெரியில் அவசானிக்குமாயிருந்து. என்னால் இத்தவண அவன் ஒன்னும் மிண்டாதே ரிமோட் எடுத்து சப்தம் குறைச்சு. நிமிஷம் வீடின் அதிகாரம் அவளுடைய கைகளிலேக்கு வருந்தது அவள் அறிந்து. அவளுடைய சப்தம் திரிகே வன்னிருக்குந்து. அனுபமாவின் உள்ளிலே பழைய சித்திர சலபம் மீண்டும் சிறகடிக்கான் தொடங்கி. அவள் தன் பழைய சர்டிபிகேட்டுகள் பொடிதட்டி எடுத்து முடங்கி வச்ச எம்ஏ படனம் பூர்த்தியாக்கான் அவள் தீர்மானிச்சு. அவள் ராஜீவினோடு இதே குறிச்சு சம்சாரிச்சப்போல் அவன் எதிர்த்தொன்னும் பறஞ்சில்ல. அவள் வீண்டும் புத்தகங்கள் வாய்க்கான் தொடங்கி பழைய கூட்டுக்காரி லக்ஷ்மியை விழிச்சு சம்சாரிச்சு. ராஜீவ் ஒன்னும் தடஞ்சில்ல. அவனின் மௌன சம்மதம் அவளுக்கு கூடுதல் ஆத்மவிச்சுவாசம் நல்கி. அவள் ஒரு ஓன்லைன் கோர்ஸினு சேர்ந்து படனத்தின் லோகத்தேக்கு வீண்டும் பிரவேசிச்சு. ஓரோ திவசவும் அவள் கூடுதல் சக்தையாயி சுதந்திரையாயி. கதை அவர்கள் சந்தோஷத்தோட ஜீவிச்சு என்று பறஞ்சு அவசானிப்பிக்கான் கழியில்ல. அதொரு யாதார்த்திய போதமில்லாத அவசானமாயிருக்கும். அவருடைய ஜீவிதம் ஒரு புதிய தொடக்கத்தில் ஆயிருந்து. ராஜீவ் பூர்ணமாயி மாறியிருந்தில்ல. அவனின் உள்ளிலே விஷம் அப்போழும் அவடையுண்டாயிருந்து. பக்ஷே அதனை நியந்திரிக்கான் அவன் படிச்சு. அவன் அனுபமையோடு க்ஷமா சோதிச்சில்ல. பக்ஷே அவனின் பிரவೃತ್ತಿகளில் ஒரு மாற்றம் பிரகடமாயிருந்து. அனுபமா அவனோடு பூர்ணமாயி ஷமிச்சிருந்தில்ல. அவள் அனுபவிச்ச வேதனைகள் ஒரு முறிப்பாடாயி அவளுடைய மனசில் அவசேஷிச்சு. பக்ஷே அவள் அவனுக்கு ஒரவசரம் கூடி நல்கி. காரணம் இப்போல் அவள்கவனை பயமில்லாயிருந்து. பந்தத்தின் நியந்திரணம் அவளுடைய கைகளிலாயிருந்து. அவருடைய பந்தம் ஒரு புனர்நிர்மாணத்தில் ஆயிருந்து. ஸ்நேகத்தே காலுபரி அவர்கிடையில் பகுமானம் வளரான் தொடங்கி. அனுபமாவின் சிறகுகளுக்கு இப்போல் பூர்ண சக்தியுண்டாயிருந்து. ஏது கொடுங்காற்றிலும் தளராதே பரன்னுயரான் அவள் படிச்சு கழிஞ்சிருந்து. அவருடைய வீடின் ஜன்னலுகள் அவள் துறந்திடு. புறத்து நின்னுள்ள காற்றும் வெளிச்சவும் அகத்தேக்கு கடனுவன்ன. அதொரு புதிய பிரபாதத்தின் தொடக்கமாயிருந்து. ஸ்கிரிப்டிலே வரிகள் ஒன்னும் சுருங்காதே முழுவனாயி ஆக்கித் தராமோ? ஒட்டும் தன்னே சுருங்கி போகான் வாடில்ல.